கடவுளரோல் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம 12 ராசிகளுக்கும் எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். நீங்கள் ஜோசிட்ட போகவே வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படியே இருமோ இப்படியே இருமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டக சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சண்டை தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சண்டை கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன, இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான். தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். பொறுத்தவரை 19 வருஷம் சனி திசை நடக்கிற இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லை. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதியேறுவாங்க. அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான்.
அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி ஒரு இடத்த பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விடைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதில் அளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோட நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மேசராசி நேயர்களே, சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு வந்து விட்டாரே, நமக்கு கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஆகிவிட்டது. இந்த தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்தனால் ஏதாவது தொழிலில் பிரச்சனை ஏற்படுமா, நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் பிரச்சனை ஏற்படுமா, இதனால் நம்ம ஏதாவது பாதிப்புகளை சந்திப்போமா, இந்த மாதிரி பல குழப்ப பயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெயர்ச்சியை பற்றி பலர் பலவிதமான பலன்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மையில் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். சனி பகவானின் பார்வைக்கு தான் நாம் பார்க்கணும். அப்போ அந்த பார்வைன்னு எடுத்துக்கிட்டேன்னா எல்லாரும் சனி இருக்க கொடுக்கும் பார்க்க கெடுக்கும் அப்படின்னு ஒரு தனியான ஒரு பழமொழி போயிட்டு இருக்குது ஜோதிடத்தில். பார்க்க கெடுக்குங்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் சனி பகவான் தன் பார்வையால் நான் உன்னுடைய ராசிக்கு இந்த ஸ்தானங்களை பார்க்கிறேன், அந்த ஸ்தானங்களில் நீ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் சனி பகவானின் வேலை. அதுதான் சனி பகவான் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம மாற்றிக்கணும். நான் இப்படியே மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதனோட பாதிப்புகளை தான் எல்லாரும் சந்திக்க வேண்டி வரும். உண்மையிலேயே இப்போ மூங்கில் 2 வகையான மூங்கில் உண்டு. ஒன்று வளைந்து கொடுக்கும் மூங்கில், இன்னொன்று வளையாத மூங்கில். அந்த வளையாத மூங்கில் பல்லக்குக்கு அடியில் தான் இருக்கும், எல்லாரும் தோலை தூக்கிட்டு போகிறது. வளைந்து கொள்ளும் மூங்கம் பல்லக்கில் ராஜாக்கு தலைக்கு மேலே வளைஞ்சி இருக்கும். அப்போ இடத்திற்கு ஏற்றாற்போல் காலத்திற்கு ஏற்றாற்போல் சற்று வளைந்து கொடுத்து பழகி கொண்டால் நாம் எதை பற்றியும் அஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம் கூட நான் சொல்லுவேன்.
இப்போ மேசராசிக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ குடும்பத்தை உடனே கலவரம் நடக்குமோ, குழப்பம் வந்துடுமோ, சண்டை சச்சரவுகள் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் பொதுவாகவே எல்லாரும் இருப்பாங்க. அப்படி அல்ல. பட் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்க பழகி கொண்டால் சனி பகவான் எங்கு உங்களை தாக்குகிறார் அங்கு உங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா சனி பகவானை பற்றி நிறைய கதைகள் பேசலாம். இங்கே என்ன அப்படின்னா, அப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது நமது தாய் தந்தையர்கள், இன்னொன்று நமது இல்லறம், ஆணாக இருந்தால் கணவன் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், நமது இல்லறம்ங்கிறது. அடுத்தது நமது குழந்தைகள். இவர்களிடம் நாம் தர்ம நெறி தவறாமல் அவர்களுக்கு பாதுகாக்க அரவணைப்போடு நாம் நடந்து கொண்டால் நம் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். பெரியோர்களை மதித்து பழக வேண்டும். தாய் முன் தலை வணங்கி வாழ பழகு கொள்ள வேண்டும். அவரை திட்டினா திட்டிட்டு போட்டோம், அடித்தா அடிச்சுட்டு போட்டோம். அறியாத வயசில் நம்ம எவ்வளவோ தப்பு செஞ்சுருப்போம். சின்ன குழந்தைகள் அதெல்லாம் பொறுத்து இருந்து நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் நம்மளை வளர்க்குறாங்க. அப்போ அவங்க நாம் தப்பு பண்ணி அவங்க அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை தாங்கக்கூடிய சக்தியும் கிடையாது, அந்த தாங்கக்கூடிய நிலைமையும் இருக்காது. அதே மாதிரி அவர்கள் வயதான காலத்தில் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக இருக்கணும். எல்லாரும் சனியோட பாதுகாப்பு விலகணும்னா முதியோர்களுக்கு சாப்பாடு போடுங்க, அனாதைகளுக்கு போய் சேவை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை நாம் வீட்டில் கடைபிடித்தாலே, நமது குடும்பத்தில் கடைபிடித்தாலே போரும். நாம் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம். ஒருத்தர் நமக்கு பிடிக்கல இருந்துட்டு போட்டும், தப்பு இல்லை. மன ரீதியாக நமக்கு அவர் மேலே வருத்தம் கோபங்கள் இருக்குதுன்னா அவன் நம்மளை எதிரியாக நினைச்சு விடும். நாம் அவனை எதிரியாக நினைக்க வேண்டாம். அன்போடு நட்போடு நமது பாரம்பரிய ரீதியாக பழகினாலே சனி பகவான் அவர்கள் மீது கருணை உள்ளம் கொண்ட பார்வையாகப்படும். ஏன்னா 3ஆம் பார்வை முயற்சி பார்வைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செயல்படக்கூடிய செயல்கள், நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இருக்கு இல்லையா, அது தர்ம நெறி தவறாமல் இருக்க வேண்டும். பெரியவர்கள் என்றைக்குமே பெரியவர்களை முதல்ல மதித்து பழகுங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் முதியோர் தினம் கொண்டாடுறாங்க, தந்தையர் தினம் கொண்டாடுறாங்க, தாயார் தினம் கொண்டாடுறாங்க. தாய்க்கெல்லாம் தினமே கிடையாது. தாயை எவ்வளோ கொண்டாடினாலும் அது கம்மி. அப்போ என்ன, அன்னையர் தினம் கொண்டாடுறாங்க. அன்னை இல்லம் என்று ஒன்று இல்லாமல் உருவாக்கிவிட்டால் அன்றுமே அன்னை தினம் தானே. அன்னை இல்லத்தையே உருவாக்கி விட்டு அன்னையர் தினம் வேற கொண்டாடி இருக்கிறாங்க. நம்ம என்றைக்குமே பெரியவர்களை மதித்து பழக வேண்டும். அவ்வாறு மதித்து நடந்தாலே நமக்கு சனி பகவான் நமது குடும்பத்தை பரிபூர்ண அருட்கடாட்சத்தோடு பார்ப்பார். அடுத்தது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்று சொன்னால் ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம். இந்த ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்துரு என்றால் எதிரி, அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நம்ம தேவையில்லாமல் நமது ஆடம்பர செலவுக்காக, பந்தாவுக்காக, 4 பேர் நம்மளை பெருமைப்படுதுங்கிறதுக்காக நம்ம கடன் வாங்கினோன்னா அப்போ சனி பகவானுடைய பாதிப்பு கண்டிப்பாக உண்டு. வாங்க வேண்டாம். ஏழ்மையாக இருந்து பழக வேண்டும். சனி பகவானுக்கு பிடித்ததே எளிமைதான். அந்த எளிமையாக இருந்து பழகிட்டாலே போகிறோம். சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சம் நம்ம மீது கண்டிப்பாக விடும். மேசராசிக்கு 6ஆம் இடம். அந்த மேசராசிக்கு 6ஆம் இடத்துல நம்ம ருணம் என்றால் கடன், தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. ஒன்று. அப்போ ரோகம், வியாதி, நமது ஒத்து வராத உணவு பழக்க வழக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய சாதம், மேசராசிக்காரங்கள்லாம் மீனத்து சனி இருக்கிற வரைக்கும் தினமும் பழைய சாதம் சாப்பிட்டு பழகுங்கள். ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சு காலை எதிர்ச்சோன்னே அந்த கஞ்சியை குடிச்சிட்டு சின்ன வெங்காயமோ மிளகாவோ, இது மிளகு வத்தல்னு சொல்லுவாங்க, அப்புறம் இது ஊறுகாயை தொட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. பழைய சாதத்தை சாப்பிடுங்க. இந்த பழைய சாதம் நீங்கள் சாப்பிட்றது சனி பகவானுக்கு ரொம்ப பிரீதி. அப்போ உங்கள் உடம்புலையே சனி பகவான் வாசம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருவார். அப்போ எந்த ஒரு கிரகமே தான் இருக்கும் இடம் சுத்தமாக வைத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்பே அந்த அளவு பக்குவப்பட்டு விடும். பழைய சாதம் சாப்பிடுங்கள். அதுக்கப்புறம் என்ன, சத்ரு, எதிரி, யாரையும் நம்ம எதிரியாக பார்க்க வேண்டாம. உங்களை யாராவது எதிரியாக நினச்சி நீங்கள் தாக்க வந்தானா ஓம் சம் சனேஸ்வராய நமக, ஓம் சன் சனேஸ்வராய நமக, ஓம் சன் சனேஸ்வராய நமக, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் எதிரியை சனி பகவான் பார்த்துப்பார். நீங்கள் போய் மல்லு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை.
நான் என்ன குறைஞ்சிட்டேன்னா அவன் மாத்திரம் என்ன 20 மாதம் அவன் அம்மா வீட்டிலேருந்து வந்தான், என்ன மாதிரி அவனு தானே 10 மாதம், நானும் 10 மாதம் வெளியே வந்தானே, நான் எதுக்கு அவனை பின்வாங்கணும்? நான் என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வேந்தையே வேண்டாம். சனி பகவானை சரணடைஞ்சிருங்க. சனி பகவானை சரணடைஞ்சிட்டா தன் பக்தன் தாக்கப்படுவதை சனி பகவான் மற்ற கிரகங்களாவது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கும். சனி உடனுக்குடனே ஆக்ஷன், சனி உடனுக்குடனே தண்டிப்பாக தான் எல்லாரும் சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ உங்கள் எதிரி உங்களை தாக்கலாம், நீங்கள் சனி பகவானின் பக்தனாக மாறிவிடுங்கள். சனி பகவானை தினமும் தொழக்கூடியவராக மாறிவிடுங்கள். இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் உங்களை எதிரிலிருந்து காப்பாற்றுவார். ஏன்னா சனி தாக்க ஆரம்பிச்சிட்டானா யாராலும் அதில் தப்பிக்க முடியாது. என் பக்தனை ஒருவன் தாக்கிறானாலும் சனி பகவான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அந்த பாக்கியம் என்று எடுத்துக்கிட்டா என்ன, நீங்கள் முற்பிறவியில் செய்த, அதாவது தந்தை ஸ்தானம் நம்ம சொல்லலாம். தந்தை ஸ்தானம், அந்த தந்தை ஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் நமது லக்னம். அப்போ என்ன, உங்கள் பாக்கிய உன்னதி பெற வேண்டுமா, சனிக்கு பிரீதியான வேலைகளை செய்யுங்கள். சனிக்கு பிரீதியான வேலைகள் என்ன, ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது சாமான் விற்றுட்டு போகிறானா வாங்குங்க, நமக்கு தேவை இருக்கோ இல்லையா வாங்க. ஒரு பிஸ்கட் விற்கிறான், பிஸ்கட் வாங்குங்க, யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இல்லை யாராவது முதியோர்கள், உடல்நிலை சரியாதவர்கள், அங்கஹீனமானவர்கள், இவங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்காத விஷயம் ஏன் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே பண்ணுற 2 விஷயத்தை பண்ணுறீங்க. ஒன்று என்ன, ஏற்கனவே அவன் மாற்றுத்திறனாளியாக இருந்து அவன் தொழில் செய்து பிழைக்கணும்னு நினைக்கிறான். சனியோட பரிபூர்ண அனுகிரகம் அவனுக்கு உண்டு. அவருக்கு யாரை உதவினாலும் சனி பகவானுக்கு அவரை பிடிக்கும். அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் ஒரு முதியோருக்கு கொடுங்க. இந்த முதியோர்கள் அப்படிங்கிறதே சனி பகவான் தான். முதியோர் இல்லத்தை போய் செய்யும்போது நம்மளால் அன்றாடம் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். சிலர் பேனா வைக்கிறாங்க, சிலர் என்னமோ கர்ச்சீஃப் மாதிரி சின்ன சின்ன அவங்களாம் பெரிய வியாபாரமாக பண்ண முடியும். ட்ரை சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க, ஏதோ சின்ன சின்ன சாமான்களை வாங்கி தான் அவங்கள விற்பாங்க. அந்த மாதிரி தன்மைகளை அவர் சனி பகவான் அவங்களுக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா சனி பகவானின் பரிபூர்ண பார்வை, 10வது பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை, அது பாக்கிய பார்வையாக இருந்து உங்கள் பாக்கிய உன்னதியை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அனைத்து வகையான சனி பகவானின் நற்பலன்களை கொடுக்கும். ஆக மேகராசிக்காரங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் நேர்மையாக இருங்கள். பெரியோர்களையும் குழந்தைகளையும் இல்லத்தாரையும் மதித்து பழகுங்கள். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாராம், யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க. நோயாளிகளுக்கு உதவி புரியுங்க. நோயாளிக்கு பிரெட் வாங்கிட்டு கொடுங்க, பிஸ்கட் வாங்கி கொடுங்க. அரசு மருத்துவமனையிலலாம் போய் பாருங்கள். வயசான நோயாளிகள் தானே அவங்களுக்கு பிரெட் வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். எதிரிகளை யாராகவும் நினைக்காதீங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் உங்களுடைய உங்களோட பாக்கியத்தை உன்னதி பெறுவதற்காக சனி பகவான் 10வது பார்வையாக பார்க்கால் உங்கள் கர்ம வினையை அங்கு தீர்க்கக்கூடிய ஒரு இடம். 9ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, பாக்கியத்துக்கு முதல்ல கர்ணை வினையை தீர்க்கக்கூடிய இடம். அதையாக இந்த மேச ராசிக்காரங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சனி பகவானை தன்னுடைய தெய்வமாக மதித்தப்பட, குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வம்னு எடுத்தால் கிரகங்களில் சனி பகவான். தெய்வங்களில் நீங்கள் முருகர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாப்புல, திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்காமல், பழனி ஆண்டர்களாக, சபரிமலை ஐயப்பன், அதெல்லாம் அடுத்த விஷயம். கிரகங்களில் சனி பகவான் கர்ம வினையின் தீர்க்கக்கூடியவன், கர்ம காரகனாக இருப்பதால் அவரை நீங்கள் வழிபட்டு உங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் சனி பகவானே உங்களுக்கு துணையாக இருந்து நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பீனத்தில் இருக்கும் வரை இந்த தன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் ரிஷபராசியை பார்க்கலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.